ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க என்ன குழம்புன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று சொன்னேன்ல மாவு அரைச்சி போட்டோம்னு உங்ககிட்ட காட்டலை. இங்கே பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு. அம்மா சொன்ன மெஷர்மெண்ட் படி அரைச்சதில் இந்த மாதிரி வந்திருக்குங்க. இவ்வளோ குவான்டிட்டி மாவு வந்திருக்கு. எங்களுக்கு இது ஒரு 10 நாளைக்கு மேலே வருங்க. எங்களுக்கு மாவு கண்டிப்பாக தேவை. நாங்கள் அடிக்கடி இட்லி தோசை செய்கிறதுனால எங்களுக்கு மாவு கண்டிப்பாக தேவைங்க. அது மட்டும் இல்லை, நேற்று நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட இட்லி பஞ்சு மாதிரி வரும்னு. இன்றைக்கி செய்யலை, நாளைக்கு இட்லி செய்கிறோம், அப்போ காட்டுறேன். அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க நான் சொன்னது உண்மைன்னு. அப்புறம் எப்போ பார்த்தாலும் நான் மீதமான சாப்பாட்டில் வடகம் போடுறேன்னு சொல்லுவேன்ல, வேஸ்ட் பண்ணாமல் மீதமான சாதத்தில் அது இதுதாங்க. எனக்கு கிள்ளி போட்டு தான் வடகம் போட தெரியும். சில பேர் குழலில் போடுவாங்க, அது எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி தான் வடகம் போடுவேங்க. நேற்றே காமிச்சிருப்பேன். 2-3 நாளாக அவ்வளோ வெயில் இல்லைல்ல, 2-3 நாளாக காய வச்சதில் இன்றைக்கி தான் கொஞ்சம் காஞ்சிருந்தது. அதான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் வெஞ்சனத்துக்கு பதிலாக வடகமும் அப்பளம் இருந்தாங்க. இது நிறைய நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழை நேரத்துலலாம் நமக்கு ரொம்ப தேவைப்படுங்க. முன்னாடியே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் இருக்கும்போது. இன்றைக்கி என்ன ரெசிபி தெரியுமா செய்ய போகிறோம்? பச்சை பயிறு குழம்பு தாங்க. ஒரு கோழி குழம்பு டேஸ்ட் இருக்குங்க. எங்கள் மெத்தடில் அம்மா சொல்கிற மெத்தடு, அம்மா தான் செய்கிறாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். அந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க, அப்படியே கோழி குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு வடைச்சட்டியில் பச்சை பயிரை நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா அந்த ஸ்மெல்லு வரணும், வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு, நான் அரிசி கலந்து தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் எடுத்து வச்சது கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த தண்ணியை தான் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த தண்ணியை சேர்த்து பச்சை பயிரை நல்லா வேக வச்சுக்கணுங்க. இதுக்காக தான் நான் தண்ணி அடிக்கடி எடுத்து வச்சுருவேங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பச்சை பயிறு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சுருங்க. ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. அதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூளுங்க. ஏன் மிளகாய்த்தூள் கம்மியாக போடுறோன்னா, இது நல்லா தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும். அதாவது கோழி குழம்பு தாங்க அப்படியே. அதனால் நம்ம மிளகாய்த்தூள் கம்மியாக தாங்க சேர்க்கணும், காரத்துக்கு ஏற்றாப்புலங்க. அப்புறம் இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம்ல, அதில் அத்தனை மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? இது எதுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாமா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாங்க. ஏன் நம்ம தக்காளி அதிகமாக சேர்க்கணும்னா, நம்ம இந்த குழம்புக்கு புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, புளியே சேர்க்கக்கூடாது. அதனால் தக்காளி அதிகமாக சேர்க்கணும். இந்த குழம்புல ஹைலைட்டே, இந்த குழம்புல ஒரு காய் தான் போட முடியும், அது முருங்கைக்காய் மட்டும்தாங்க. அப்புறம் பூண்டு நிறைய சேர்க்கணும். இந்த குழம்போட ஹைலைட்டு பூண்டும் முருங்கைக்காய் மட்டும்தாங்க. அது ரெண்டும் சேர்த்தாலும் சும்மா அடிபொலியாக இருக்கும் குழம்பு. இது எப்படி செய்கிறதுன்னு லைன் பை லைனாக பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்பைசஸ் பார்த்துடலாமா? பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி, சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கிராம்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் ஸ்பைசஸ் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ இருக்க கிளைமேட் பார்த்திங்களா, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்தா நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். அதனால் இப்போ வேறு பாத்திரத்தில் அது தனியாக வச்சாச்சுங்க. இப்போ வேறு பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து ஃபுல்லாக நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா வறுபட்டதும் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டும் நல்லா வறுபட்டதும் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு அந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. அது வதக்கினதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காவும் நல்லா பொன்னிறமாக வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது எண்ணெயிலே நல்லா எல்லாமே வேகணும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோம்ல பச்சை பயிறு கழுவை, அது சேர்த்து நல்லா கொதிக்க விட்டணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சும்மா பார்க்கவே கோழி குழம்பா இருக்கும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்ருங்க. அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் 2 பொருள் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணும். இப்போவே கோழி குழம்பு வாசம் வந்துடுச்சு. இந்த டைம் நீங்கள் கொத்தமல்லியும் வெறும் மிளகுத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. குழம்பு இறக்கியாச்சு. நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன், கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே கோழி குழம்பு மாதிரி இருந்துச்சுங்க. ஓகேங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவை சந்திக்கலாம். பாய் பாய்ங்க, போயிட்டு வரேன்.